அந்த பிராண்டை உடைக்கிறதுலாண்டா நான் பெரிய ஆளு. அந்த பிராண்டு, எந்த பிராண்டு? தளபதிங்கிற பிராண்ட். அந்த பிராண்டை உடைக்கிறதுலாம் நான் பெரிய ஆளு. பார்த்துருவோமா? பழசாக இருந்தாலும் கொஞ்சம் புதுசாகவும் தினுசாகவும் தான் இருக்குது. சாட்டை மாமா, சாரி மஞ்சபடி மாமா, எப்படினாலும் அவன் பேரை வச்சுக்கலாம்டா. ஏண்டா நீலாம் எப்படா இருக்கிறியா? மானங்கட்டு கொஞ்சம் கூட மானங்கட்டு ஒரு திரியிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாட்டை திருமருகன், சாட்டை மாமா அவர்களை சொல்லலாம். ஏன்னா மனுஷன்னா கொஞ்சமாவது அந்த மானம்லாம் சொல்லுவாங்க. அந்த மானம்லாம் இல்லை அப்படின்னா பக்கத்தில் யார்கிட்ட கேட்டு, ஐயா உங்களுக்கு மானம் இருக்குதா, மானம் இல்லையா, இல்லைனா வந்து யாராவது கூட தெரிஞ்சவங்களோ உங்கள் நண்பர்களோ இல்லை வந்து ரோட்டில் போடா, நீ உனக்கு அவனும் நாம் தமிழருக்கு சேர்த்தவன் இருப்பான், எவனுக்கு அறிவு இருக்காது, நீ வந்து ரோட்டில் போயிட்டு மக்கள்கிட்ட போய், ஐயா அந்த மானம்லாம் எப்படியா, அதெல்லாம் உனக்கு இருக்குமா இருக்காதா, எப்படி அது நம்ம எடுத்துக்கணும், அது எப்படி நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க. அவங்க கற்றுக் கொடுத்தாலும் உனக்கு மானம்னு ஒன்று இருக்காது. இந்த வாயை அப்படியே மாற்றும். புரியுதா உனக்கு? கடைசியில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன கதையை போச்சுன்னா, ஒரு ஆள் காலம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தவனும் என்னென்னா அவனு ஒரு கனவு கண்டுட்டு இருந்திருக்கானு, வேற ஒரு லோகத்தில் இருந்திருக்கானுங்க. அதாவது அமைச்சர் லிஸ்ட்லாம் போட போச்சுல, அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்துக்கிட்டு இவனுங்கெல்லாம் உட்காந்துட்டு அமைச்சர் லிஸ்ட்டை உட்காந்து போட்டுட்டு இருக்கிறானுங்க, தோக்க போகிறத பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருந்தானுங்க இவனுங்க. சாட்டைக்கு தெரியும் எப்படி நம்ம தோற்றுறோம் அப்படின்ட்டு. சீமானு அண்ணனுக்கு வந்து எப்படி ஒரு இதுன்னா, சீமானும் தோற்றுருவோம் தெரியும். ஏன்னா அவனை தான் ஜெயிக்கிறதுக்குன்னு வேலை பார்க்கலையே. அவனை வந்து அவனோட பங்காளி கட்சியை வந்து ஜெயிக்க வைக்கலான்னு பார்த்தானுங்க. கடைசியில் பல்பாகி போச்சு. 12 மணிக்கு லைவை கட் பண்ணிட்டு போனவன் உட்காந்து 12:30 உட்காந்து அழுதுருக்கான். இப்போ தான் ஸ்டேஜில் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஒரு 36 ஓட்டில் எங்களை தோக்கடித்தாங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஏண்டா நீ நல்லவனா, நீயும் ஒரு எலெக்ஷனை நிற்க வேண்டியதானே? உனக்கு தெரியும்டா நம்மளை தோக்கடிச்சிருவானுங்க, நம்ம இப்படியே உட்காந்துட்டு காலம்போக்கில் உட்காந்துட்டு இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு நம்மளே உட்காந்து பேசிக்கிட்டு முட்டு கொடுத்துட்டே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் கட்சியை டேக் ஓவர் பண்ண போகிறது சாட்டை திருமுருகன் தான். கண்டிப்பாக அதுக்கான அடித்தளத்தை போட்டுட்ருக்காரு இந்த சாட்டை திருமுருகன். நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் விரட்டி எடுக்கப்படுவார். கண்டிப்பாக அது நடக்க போகுது. வெயிட் அண்ட் சி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த தலைவன் உட்காந்துருந்துக்கிட்டு இப்போ உட்காந்துட்டு காலம் பதில் சொல்லுன்னு சொன்னார். சரி, அங்கே ஒரு ஆளுக்கு காலம் பதில் சொல்லிடுச்சு. இவருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கனவு கண்டுட்டு இருந்தானுங்க அவனுங்க. தோற்றுருவார், வச்சு செஞ்சு விட்டுருலாம், ஓட்டிடலாம், எவனும் நம்ம பேசின பேச்சுக்கு எவனும் பதிலுக்கு அடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு நானுங்க. கடைசியில் அப்போ துவைச்ச ஆரம்பிச்சிருந்தான். மே 4க்கு துவைக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் வரைக்கும் இந்த மஞ்சப்பொடி மாமாவை விட்டுறதா யாருக்கும் இதே இல்லைங்க. பாரபட்சமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. துவைன்னு துவைக்கிறானுங்க. அவனும் என்ன அடி வாங்கினாலும் எப்படிலாம் மேனேஜ் பண்ணணுமோ அப்படிலாம் மேனேஜ் பண்ணுறாங்க. அடியே படாத மாதிரி இந்த நம்ம வடிவேல் அடியே படாத மாதிரி அந்த மெயின்டைன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டை மாமா அவர்கள் தான். நீ மெயின்டைன் பண்ணுறா ஒன்று இன்னும் வெளுத்து நீ எனக்கு தெரிஞ்சு அம்மா எனக்கு அரசியலாக வேணாம்னு சொல்லிட்டு ஓடுற அளவுக்கு உன்னை வெளுத்து உள்ளனா பாரு. MLM இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க MD என்னை பார்த்து கேட்டாரு, இதை ஏன் நீ மாற்றக்கூடாது, உன்னால முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்குது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். பணம் இப்ப வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆயிரக்கணக்கான வருஷமா பெரியவங்க நூத்துக்கணக்கான பழமொழியில சொல்லிட்டு போயிருக்காங்க. மஞ்சப்பொடி மாமாவுக்கு கரெக்டாக செட் ஆகுதுன்னா இதுதான் கரெக்டாக செட் ஆகுது. ஏண்டா உங்களுக்குன்னே உரிச்சு வச்ச மாதிரி ஒரு ஆள் படம் எடுத்து வச்சுட்டு போயிருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்காருன்னு பார்த்துருக்கலாம். சாரி, இந்த படம் வந்து இவங்க கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடியே வந்துருச்சு. அப்போ வந்து இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த படம் வந்துச்சு. அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அவர் கரெக்டாக எப்படிலாம் இங்கே ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறக்காகவே படம் எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாகவும் தலைவன் ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துருந்தானா கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு இருக்கு. பிடிச்சி நொறுக்கிட்டு இருக்காங்க தலைவனை பிடிச்சி. இவனுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, பட்டும் திருந்தாத ஜென்மங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை திருமருகன் சீமான் அவர்களும். ஒரு மக்கள் ஒரு சார்பில் இருந்து அத்தனை பேர் எதிர்க்கிறாங்க அப்படின்னா கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணணும்டா. அந்த அனலைஸே அவங்கள்ட்ட கிடையாமல் எதிர்க்கிறாங்க, எதுக்கு நம்மளை திட்டுறாங்க, ஏன் திட்டுறாங்க, எதனால் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணால் நமக்கு வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சப்போர்ட் பண்ணோம், அங்கே இருக்க தொண்டர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து லாபத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குரூப் மட்டும்தான் இப்போ நமக்கு சப்போர்ட்டு கிடையாது. அப்போ நம்ம இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்களா, அப்போ நம்ம கடிக்கிறதுல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சார்பில் நீங்கள் உட்காந்து பேசுகிறதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மம் தெரியுமா? காரி மக்களே மூஞ்சில் தூன்னு துப்புற அளவுக்கு நீங்கள் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? சாட்டை திருமுருகன் அவர்களே, சாட்டை துறைமுருகன் உன் பேரை எதுக்கிட்ட சொல்லணும்? சாட்டை மாமா தானடா, மாமா பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. மாமா பையன் சொன்னால் சாட்டை கோவங்கிறக்கூடாது, உரிமையோட சொல்கிறேன்.
சாட்டை மாமா அவர்களே, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பினோட சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு உறவினர் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏண்டா நீ பேசுகிறலடா பக்கா மாசன்னு பேசுவா, பைத்தியக்காரன்னு சொல்லுவா, உன்னை மாமான்னு சொல்கிறல தப்பு கிடையாதுல, மாமா பயலைன்னு சொல்கிறல தப்பு கிடையாது. மாமா பயலை திருநெல்வேலியில் யாராவது என் தம்பிமார்கள் அஜித் ரசிகர்கள், சாரி விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் தான் திருநெல்வேலி அதிகமாக இருப்பாங்க. நான் திருநெல்வேலி அஜித் ரசிகருடைய கோட்டை. அவங்களுக்கு தெரியாது நான் ஏன் விஜயை திட்டேன். டேய் எனக்கு விஜயை எப்பவுமே பிடிக்காதுடா. நான்லாம் ஜனா படத்துக்கு போய் கில்லி படத்துக்கு வந்தவன வம்பெடுத்த வேணாலாம். நாய் கூட உங்களை கம்பேர் பண்ண முடியாதுடா. ஏன்டா ஒரு ஆள் கூட்டணிக்கு வர்றன்னு முடி கூட்டணிக்கெலாம் பேசியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் மாற்றி பேசுறதாடா. ஏன்டா நீங்களாம் மனுஷ பிறவி தானடா, இல்லைன்னா வேறு எதுவும் பிறவிலடா நீங்களாம். கொஞ்சம் மாதிரி இன்னெல்லாம் நான் சொல்கிறேங்க, இவனெல்லாம் வந்து சோறு திங்கலை, இவனுக்கு கொஞ்சம் கூட நான் சொன்ன மாதிரி மான ரோசம் எதுவுமே கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு ஜென்மங்களே கிடையாதுங்க. இவனெல்லாம் வந்து மனித பிறவியாக இருந்தால் கொஞ்சமாவது அந்த ரோசம்னு ஒன்று ஒட்டும், கொஞ்சமாவது மானன்னு ஒட்டும், கொஞ்சமாவது அந்த நாக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லட்டி பேசாது. நாக்கு சொல்லட்டி பேச தான் கொடுத்துருக்கு, பட்டு கொஞ்சம் சொல்லட்டி பேசணுடா, உண்மையே பேசணும்டா. ஏன்டா தூ அப்படின்னு துப்புற அளவுக்கு பேசக்கூடாது. இந்த நாய் தான் என்ன சொல்லிச்சுன்னா, அஜித் தேவர் மலையாளி, தேவர் அவர்களுக்கு கூட தேவர், முத்துராமலிங்க தேவர் கொடுக்க அவருக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் மானங்கட்டத்தனமாக உட்காந்து பேசிக்கிட்டு, ரஜினிகாந்த் அவர்களை மானங்கட்டங்க உட்காந்துக்கிட்டு அசிங்கமாக பேசிட்டு, அதே வாயி ரஜினிகாந்த் அவர்களை எப்படி சொல்கிறது, விஜய் அவர்கள் போனதுக்கப்புறம் ரஜினி அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் சொம்படிச்சுட்டு இருக்கீங்களே எப்படி? இதுக்கு அவரோட ரசிகர்கள் ஓட்டை வாங்குறக்கா, இல்லைனா ஓட்டை திசை திருப்புறதுக்கா? விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுறக்கூடாது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்த சீமானும் சாட்டை திருமுறைகளும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சிக்கு ஓட்டு வாங்கவே மாட்டாங்க, அந்த ஓட்டை பிரிப்பாங்க. அந்த வேலை தான் இன்ன வரைக்கும் 15 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. புரியுதா? யாருக்கோ வந்து கைக்கூலி வேலை பார்க்குற மாதிரி தான். அதுக்கு நீ இவன் அங்கே திட்டுவாங்கன்னா இங்கே திட்டுவாங்க, அது நமக்கு தெரியாது, அதெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் திருநிதி பிச்சை வாங்குற நாய்கள் தானே நீங்கள். அந்த பிச்சை வாங்குற கணக்கு சொல்ல முடியுமாடா? 1 ரூபா தேநீர் இருந்து மட்டும் சொல்கிறீங்க, அப்போ புடுங்குறாக்க நீங்கள் கூட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய கூட்டம் போட்டிங்களா? அந்த தண்ணி குடித்தது எந்த காசுலேருந்து குடிச்சிங்க? டீ குடித்தது எந்த காசுலேருந்து குடிச்சிங்க? அங்கே வேலை செஞ்சவங்களும் தொட்டு கொடுத்தீங்களா? அது எந்த காசுலேருந்து கொடுத்தீங்க? சரி, நீ கூட்டத்துக்கு திருநெல்வேலியில் வாங்கி பிச்சை எடுத்து நீ அதில் கணக்கு காமிச்சிட்டா. என்ன நீ கணக்கு காமிச்சா? நீ இவ்வளோ பெரிய மாநாடு ஒன்று நடத்துனீங்களா? அந்த மாநாடுக்கு அவ்வளோ பேர்ட்டு நாங்கள் மாநாடு நடத்தணும், அத்தனை பேர் துட்டு தந்துட்டு ஒவ்வொரு கூட்டத்துக்கு மத்தியில் துட்டு வாங்கினீங்களாடா? வாங்கினீங்களா இல்லையாடா? அந்த காசுங்கடா என்னடா பண்ணீங்க? அத்தனையும் அதில் செலவு பண்ணிட்டீங்களா? கணக்கு கட்டுறா, நீ டோட்டல் கணக்கு கட்டுறா. இவ்வளோ நாங்கள் துட்டு வாங்கினோம், இந்த துட்டை வச்சு இவ்வளோ செலவு பண்ணிருன்னு சொல்லி நாங்கள் கணக்கு கட்ட முடியுமாடா? தேநீர் அறந்துருந்து இல்லையா? ஒருத்தன் வீட்டு வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன், நாங்கள் எல்லாமே 2 லட்சம் 3 லட்சம் வாடகை கொடுக்குறது அவனை வச்சு தானே சொல்கிறானுங்க. ஒருத்தனா நீ கொடுக்குற துட்டை வச்சு தான் நாங்களே கட்சி நடத்திட்டு இருக்கோம், என் குடும்பமே அதை வச்சு தான் வாழுதுன்னு சொல்கிறான். மானம் கட்டவனுங்க. இன்னொருத்தன் என்னென்னா, நான் வந்து நானே பஞ்சத்தில் அடிபட்டிருக்கேன், நானே ஒரு பிச்சைக்காரன், எனக்கு இது பண்ணுங்க, அப்படி நானே வாடகை வீட்டில் இருக்கிறேன், சொந்தமாக காரு கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பையனை மட்டும் எங்கேயாவது உட்காந்து படிக்க வைக்கிறது. மானம் ரோசம் வெக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அவன் சொந்த உழைப்பில் வந்து கட்சி நடத்திட்டு இருக்கோம்டா. மக்கள் இயக்கமாக இவருக்கு மக்கள் இயக்கம், இவங்க நாங்கள் துட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு என்னன்ட்டு நிறைய பேருக்கு திருந்திட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டு தமிழ் வாழ் மக்கள். அதனால் இவனுக்கு பொழப்பு கெட்டு போய் இவனுக்கு அங்கேருந்து துட்டு வராதனால பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த பைத்தியக்காரனுங்க. தெளிவாகவே புரியுது. இவனை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் தெளிஞ்சிட்டு வராங்க. இவனுக்கு அது தெரியாமல் இவனு ஒரு அரசியல் பாதை வேற ஒரு பாதை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எப்படின்னா, இந்த ஓட்டை பிரிக்கிற வேலை. விஜய் அவர்களுக்கு எதிராக பேசினா இங்கே பாதி ஓட்டு பிரியும், அப்போ நம்ம வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஆதரவாக போகிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துடணும், ஆனால் அது வெளியே தெரியக்கூடாது. இங்கே நம்ம இவ்வளவு பகைச்சிப்போம், அதை வச்சு எதாவது லாபத்தை இது பண்ணிப்போம். இவனுங்க எக்காலத்துக்கும் இவனுங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அரசியல் ஒரு பிரிவினையை பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில். விஜய்க்கு அவருக்கு எதிராக ஒரு வேலையை பார்க்கணும்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்த மாதிரி உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நீ அதை துட்டை வாங்கி செய்ய, துட்டை வாங்காமல் செய், நமக்கு ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேச முடியாது. ஆனால் என்னோட பார்வையிலேருந்து என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இங்கே யாருமே வேலை பார்க்கல. என்ற ஒருத்தன் தோத்துட்டானா ஏன் எதுக்கு அனலைஸ் பண்ணணும், ஏன் தோத்தா ஏன் ஓட்டு போச்சு, விஜய் அவர்களை டார்கெட் பண்ணால் விஜய் அவர்களை வன்மத்தை கொட்டினீங்க, அவதூறு பரப்புனீங்க, அவர் மேலே வந்து அவ்வளோ கேவலமாக பேசுனீங்க. இப்போவும் நீங்கள் அதான் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அப்போ நீ என்ன கட்சி நடத்திட்டு இருக்க? அப்போ அங்கே இருக்கிற அத்தனை பேர் என்னடா இது, இவன் அப்பமா அதை தான் பண்ணிடுறேன், இப்போமா அதான் பண்ணிடுவோம், உங்கள் கட்சியில் எதுக்குன்னு சொல்லி அத்தனை பேரும் வெளியே போயிடுவோம். நீங்கள் அதான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு அழிவு நோக்கி போயிட்டுருக்கு. இது உறுதியாக அதான் நடக்க போகுது.